மிரட்டல் நபர்களை கண்டறிய புதிய வியூகமானது வகுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் மின்னஞ்சல் மூலம் 550க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் நபர்களை கண்டறிய வியூகமானது வகுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சமீபத்தில் வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் அதிகரித்திருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் புரளிகள் மூலமாக பல்வேறு பரபரப்பு சம்பவங்களும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழ்ந்து வருகிறது. பலருக்கு இமெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது அனுப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக காவல்துறைக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் அனுப்பிய நபர் யார் என்பதை இதுவரை கண்டுபிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் வரும்போது போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக தற்போது வரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 25 வழக்குகளும், சைபர் கிரைம் போலீசார் 15க்கும் மேற்பட்ட வழக்குகளும் பதிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் தொடர்பாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை என்பது நடத்தி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சைபர் கிரைம் போலீசார் உதவியோடு பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையாகத்தான் காணப்படுகிறது. இந்தியா முழுவதும் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் 12 மாநிலங்களில் வந்திருப்பதாக தெரிய வந்து அது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் கூட இந்த இமெயில் மிரட்டல்கள் என்பது வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 95% இமெயில்கள் என்பது குறிப்பிட்ட இமெயில்கள் மூலமாகத்தான் அந்த மிரட்டல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹாட்மெயில், அவுட்லுக் மெயில்களில் இருந்தால் இது மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இது போன்ற இமெயில் மிரட்டல்கள் தமிழகத்தை போலவே வந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்தந்த மாநில போலீசார் வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கும்பலை பிடிப்பதில் பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சைபர் கிரைம் போலீசார் மாநிலம் முழுவதும், அதாவது தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்தந்த இமெயில் நிறுவனத்திற்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தில் படி எந்த ஒரு தகவலையும் அந்த நிறுவனங்கள் இதுவரை காவல்துறைக்கு அளிக்கவில்லை. இதனாலேயே இந்த வழக்கு என்பது மிகவும் கிடப்பில் கிடப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கும்பலை பிடிப்பதற்காக ஒரு புது வியூகத்தை வகுத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய விசாரணை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த விசாரணை என்பது நடத்த காவல்துறை திட்டமிட்டு அதனை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விரைவில் இந்த மிரட்டல் விடுக்கக்கூடிய கும்பலை பிடிப்பதற்கான நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.